ஆனால் இது நடக்கிற அசிங்கத்தெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு அசிங்கம். அது பத்தாதுன்னு அந்த ராஜா வேற. இந்த கொசுவை தான் சொன்னேன், சாத்துன்னு சாத்துவாங்க. மகளே, இவர் தான் ராட்சச ராமனா, சரியா? நம்பிடுங்க. பாப்பாவை பார்த்து ஓர பார்வை வீசுவான்னு பாட்டு போடுவாங்க, இவங்க சிரிப்பாங்க. கண்ணன் எங்க அண்ணன். யார் சிரிச்சா? ஓர பார்வைன்னும் போது யாரோ சிரிச்சாங்க, நம்மளும் அந்த வீடியோவில் பார்த்தா யாரும் சிரிச்ச மாதிரி தெரியலன்னு பார்த்தா ஜான் ஜெபராஜ் அண்ணா நிறைய சர்ச்சையில் சிக்கும்போது நான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஜான் ஜெபராஜ் அண்ணாக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ண தங்கச்சி இன்னைக்கு சபையிலேருந்து வெளியில் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. துரத்தி அடிக்கப்பட்ட ஆதங்கத்தில் ஒரு கொசுறு அங்கேயும் இங்கேயும் சுற்றினே இருந்தது. யாருமே கேட்காம இருந்தாங்க. வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இது அவரோட செவிக்கு போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில பேர் தங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக. சிஸ்டர் கரெக்டு தான், சில பேர் தங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காகன்னு சொல்கிறீங்க இல்லையா? இங்கே எதிர் தரப்பும் உங்கள் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரும் இழிவான ஆதாயத்துக்காக தான். ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில் பல பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணால் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி யார் யாரெல்லாம் அதையும் மீறி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரு ஐக்கியமாக இருந்து அப்படியே இதை கொஞ்ச நாள் போக மக்கள் மறந்துடுவாங்கன்ற ஒரு நப்பாசை தான். அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பின்னிலைமையில் அவர் ரொம்ப பணக்காரர் ஆகிட்டார். ரொம்ப அவருக்கு எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனால் அவர் ரொம்ப வெல்தி மேன் ஆகிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவரோட காசை தவறாக தனக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக சில கூட்டம் அமைதியாக இருக்கிற மாதிரி அவர் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அவருமே அவருடைய களங்கத்தை போக்கிக் கொள்வதற்காக, அதை நார்மலைஸ் பண்ணுவதற்காக அதெல்லாம் தெரிந்தும் அறிந்தும் அமைதியாக தான் போவார். ஏன்னா சிக்கிட்டார். ஆனால் இது நடக்கிற அசிங்கத்தெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு அசிங்கம். அது பத்தாதுன்னு அந்த ராஜா வேற. இந்த கொசுவை தான் சொன்னேன், சாத்துன்னு சாத்துவாங்க. நீங்கள் வரையறை இல்லாமல் அவருக்கு கொடுத்த கனவீனத்தை நான் மாற்றி அல்லது மறுத்து எவ்வளவு தூரம் அவரை கனம் செய்ய முடியுமோ, அவரை கொண்டாட முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தை என் உள்ளத்தில் கடவுள் கொடுத்தார். நீ உண்மையிலேயே அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. கனப்படுத்துறேன்னு சொல்லி அவர் ஒரு காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்கேப்பா அப்படின்னு நான் கேட்கல, அவருடைய தங்கச்சி கேட்டிருக்காங்க. கண்ணன் நடுவில் பிரபீண்டனை போடும் போது உனக்கு என்னது அசிங்கமா இல்லை? மோகினி ஆட்டத்தை கேட்டுச்சா எங்கள் அண்ணனுக்கு? யாரை கேட்ட நீ அது என்ன கனப்படுத்தல, நீ கனவீனப்படுத்தின எங்கள் அண்ணனை. ஒரு பொம்பளை ஒரு உமனைசர் மாதிரி எங்க பிக்சரைஸ் பண்ணி நிற்க வச்ச. கடைசியாக ஒரு சிங்கப்பெண் சிறுத்த மாதிரி எழுந்து பாஞ்சிருக்காங்க. காணாது நான் இன்று நானில் கணம்னா என்னன்னா தெரியுமாடா உங்களுக்குலாம் அப்படின்னு நான் கேட்கலங்க. நான் கேட்கல, தப்பா கிப்பா எடுத்துக்க போறீங்க. அவருடைய தங்கச்சி கேட்டிருக்காங்க. 4 பொம்பளைங்களை ஆட விட்டு நடுவில் நிற்க வச்ச. அது என்னென்ன பாட்டு? எங்கள் அண்ணன் பாட்ட பாட்டிய பாடின நெஞ்சிலே பாட்டு கேட்குதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, சொன்னல, நாங்கள் கேட்கல, அவருடைய தங்கச்சி கேட்டாங்க. கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. இதுக்கு பேர் தான் கனமாங்க, பார்த்துக்குங்க. இப்படி தான் இதே நபர் இதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சி நல்லா விதவிதமாக புகை விட்டு நான் கனப்படுத்துகிறேன், அவருக்காக ஒரு பாடல் ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன் போட்டிருக்கேன்னு காமெடி பண்ணார். இப்போ இந்த காமெடி. அப்போ நாங்கள் கேட்டோம், இப்போ அவருடைய தங்கச்சியே கேட்குறாங்க. என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
கேட்க யாரும் இல்லைன்ட்டு தான் நீங்கள் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓர பார்வை வீசுவான். யார் ஓர பார்வை வீசுனா? நீ காசுப்பட்டு அவங்கள என்னென்னவோ பேசி என்னென்னவோ பிளாக்மெயில் பண்ணி நீ என்ன வேணாலும் சொல்லிப்படி. இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாங்க. அது என்ன பாட்டு? ஆனால் அவன் நடந்து வரும்போது அப்படிதான் இருக்கு. என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான், என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டான், என் கூட டேட் பண்ணிட்டான், இப்போ வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, உன்னை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிப்படி. நீனு என்னடா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ட்ராக் மாறுதுன்னு பார்க்குறீங்களா? இது அடுத்து வர பதிவு ஒரு இன்ட்ரோக்காக இங்கே இழுத்து போட்டேன். இதே தங்கச்சி இந்த கொசுவை மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களையும் நாராக கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ தொடர்ந்து இந்த பதிவை பார்ப்போம். லிட்டரலா எங்க அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிற நீ. இதுவும் அடுத்த பதிவில் வர்றது தான். மை டியர் ஆடியன்ஸ், நீங்கள் சாங்கை அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, சாங்கை கேளுங்க, கேட்காம போங்க. ஆனால் எங்கள் அண்ணனை நாங்கள் கிராண்டாக வெல்கம் பண்ணியே தீருவோம். ஆனால் இதுக்கு பேர் கிராண்ட் வெல்கம்னு நீயும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற அவரும் ஒரே காமெடி தான் போ. ஆனால் என்ன, இந்த தங்கச்சிக்கு லேட்டாக தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது என்ன பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் அவங்கள வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் சூப்பராக தெரியும். இந்த ராஜாலாம் இருக்கிற பாரு, நீ கனப்படுத்துறது கனவீனை தான் படுத்திருக்க. சரியா? இதுக்கு மேலே உங்களால் என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சரியா இதுக்கு மேலே பேட் வேர்ட்ஸ் வந்துடும். ஆமாம், பார்த்துக்க. மகளே, இவர் தான் ராட்சச ராமனா? சரியா, நம்பிடுங்க. இதுக்கு பேர் தான் கனப்படுத்துறது. பாப்பாவை பார்த்து ஓர பார்வை வீசுவான்னு பாட்டு போடுவாங்க, இவங்க சிரிப்பாங்க. கண்ணனா எங்கள் அண்ணன்? எந்த விக்கிரகத்தோட எங்கள் அண்ணனை போட்டு இது ஈக்குவல் பண்ணி பார்க்குறீங்க? விக்கிரகத்தோட எங்கள் அண்ணனை ஈக்குவல் பண்ணுறீங்களா? யார் சிரிச்சா? ஓரப்பார்வைன்னும் போது யாரோ சிரிச்சாங்க. நம்மளும் அந்த வீடியோவில் பார்த்தா யாரும் சிரிச்ச மாதிரி தெரியலன்னு பார்த்தா கார்லேருந்து இறங்கி சார் மட்டும் வந்திருக்கிறாரு. பின்னாடி காருக்குள்ளே யாரையோ உட்கார வச்சிருக்காரு. அடுத்த பதிவுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கள திட்டினாங்க இல்லையா, அவங்கள வாருனாங்க இல்லையா, அந்த நபர் தான் காருக்குள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேவே எங்கள் அண்ணனை யாரும் அசிங்கப்படுத்துறதுக்கு இனிமேல் என்னால் விடவே முடியாது. அவ்வளோ அசிங்கமாக அவள் நிற்க வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. அவள் பின்னாடி நின்று சிரிக்கிறா. அபிகாயில் யார் அந்த அபிகாயில்? அதாவது ஒரு லேடியை மட்டமாக திட்டுறதுக்காக அந்த அபிகாயில்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆமாம், கடைசியில் தான் நானும் பார்த்தேன். இவர் அப்படி வெல்கம் வாக்க ஒரு மாதிரியாக நடந்து வராரு. நடந்து வரும்போது பின்னாடி அப்புறமா லேட்டரான் கார்லேருந்து இறங்குறாங்க. அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் ட்ரோன் பக்காவாக கேப்சர் பண்ணிடுச்சு. வரலாறு பேசும். ஒரு பாஸ்டர் இருந்தார், பணம்னு அலைஞ்சார். அப்புறம் மக்களை வந்து பண ஆசையை தூண்டும் விதமாக பிரசங்கம் பண்ணி இப்படியே ஓட விட்டுட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போக்சோ கேஸில் மாட்டிக்கிட்டு தலைமறைவாக சுற்றிருந்தார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அரெஸ்ட் ஆகும்போது கூட வேற ஒரு பொண்ணு இருந்தது. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் வந்தது, நியூஸ் சேனல்லாம் வந்தது. அப்புறம் பார்த்தா அவங்க எல்லா வீடியோஸ்லேயும் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஊழியக்காரின்ற ரேஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அது பொறுக்க முடியாமல் அது தப்புன்னு சொல்லி கேள்வி கேட்டவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு தங்கச்சி இப்படி வீடியோ போட்டிருந்தது. இப்படிலாம் வரலாறு வரும். ஆனால் அந்த பாட்டில் பில்டப் கொடுத்த வரலாறுலாம் அந்த மாதிரி தெரியல. அன்னைக்கு நான் போட்ட வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். இது எங்கள் அண்ணனுக்கு போய் ரீச் ஆகும். இந்த தங்கச்சியாலேயே அண்ணனை ரீச் பண்ண முடியல, வேறு வழி இல்லை, யூடியூப் தான் இறங்கியிருக்கும் போது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் யூடியூப்பில் இறங்கி ரீச் பண்ண நினைக்கிறது தப்பா என்ன? அவருக்கு தெரியட்டும், உண்மை தெரியட்டும். வெளியே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்றது. அசிங்கம்னு யாருக்கும் சொல்லாமல் தெரியாது, சொன்னாதான் தெரியும். இந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையிலே இந்த சகோதரியை நான் பாராட்டுறேன். ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி அவனுக்கு தெரியும்?
சொன்னால் தான் தெரியும், சொல்லும்போது தான் புரியும். பட்டாலும் புரியும். இந்த சகோதரிக்கு பட்டு புரிஞ்சிருக்கு, நம்ம சொல்லும்போது புரியல. ஃபைன், பெட்டர் லேட் தேன் நெவர். என்றைக்குமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள் வந்துட்டா சரிதான். இப்போவும் சொல்கிறேன், இந்த சகோதரி வேதத்துக்கு திரும்பினா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் சூப்பராக வரும். ஏன்னா இப்போ பை ஸ்டாண்டர்ட், உலகப்பூர்வமான ஸ்டாண்டர்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. அந்த மெஷர்மெண்ட்லேயே ஜான் ஜெபராஜ் ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இவங்களும் சைலன்ஸ் பண்ணப்படுவாங்க. ஏன்னா பொதுவாகவே யாராக இருந்தாலும் ஊழியர்கள்னால் இந்த உலகத்தின் பவரில் இருக்கிறேன்னு ஒரு வெறியில் இருந்து எல்லாரையும் அடக்கி ஒடுக்குவாங்கள்ல, அதோட மோசமாக தான் இருப்பாங்கன்னு நான் அனுபவத்தில் பார்த்தது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தோடு பார்க்கலாம்.